அந்த அதர் ஹேண்ட் ரியலிசம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னாக்கா, நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு சார்ட் ஃபார்மேட்ல குடுத்துறேன். பட் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ ரியலிசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸே வந்து சோஷியல் டெவலப்மென்ட்டும் இண்டிவிஜுவலுக்கும் தான் குடுப்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதில குடுப்பாங்க. எஜுகேஷன் கம்ப்ளீட்டா எதுனா சயின்ஸ மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கும். இதில வந்து குழந்தைங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த அ பிரசன்ட் லைஃப் எந்த இடத்துல இருக்காங்களோ, அதுதான் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில மெயினா இருக்கும். ஸோ இது அக்கார்டிங் டூ த சிச்சுவேஷன் இதோட பிரின்சிபல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதிகமா. பட் இதில மெயினா என்ன அப்டின்னாக்கா, குழந்தைய ரியல் லைஃப்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த ஐடியாலஜி. அண்ட் இவங்க இதில மெயினான எக்ஸ்போனன்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்டின்னாக்கா, எராஸ்மஸ், மில்டன், மான்டேக், பேக்கன், ராப்கே இவங்கலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரியலிசத்தில பார்த்தோம்னா, நெறைய பயாலஜிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், ஹெல்த், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, ஆஸ்ட்ரானமி, ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுத்துட்டே இருக்காங்க. இது மெயினா பார்த்தோம் அப்டின்னாக்கா, டீச்சரோட ரோல் தான் இதில ரொம்ப சுப்ரீமான ரோலா இருக்கும். அவங்க தான் வந்து குழந்தைங்கள இந்த ரியாலிட்டி லைஃப்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அண்ட் இது எதை எம்பசிஸ் பண்ணும் அப்டின்னாக்கா, டிசிப்ளினா நேச்சரோட சேர்ந்து இந்த சோஷியலா டே டு டே லைஃப் நம்ம வாழ்றதுக்கு எப்படி இருக்கணுமோ, அதெல்லாம் கத்துக் குடுக்குற மாரி தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும்.